வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் புக்ஸ்க்குரிய கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒன்லைனராக. ஸோ அதில் வந்து யூனிட் 2 வரை பார்த்துருந்தோம். யூனிட் 3ல் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க தேர்ட் யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட் என்னென்னா, ஃபஸ்ட் யூனிட் என்னென்னா மேலாண்மை பற்றி பார்த்துருந்தோம். செகண்ட் யூனிட் வந்து கூட்டுறவு இயக்கத்தில் மேலாண்மை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ தேர்ட் யூனிட் வந்து மேலாண்மை, கூட்டுறவு, மேலாண்மையின் செயல்பாடு. இப்போ மேலாண்மையோட செயல்பாடு வந்து கூட்டுறவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மேலாண்மையும் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னன்னா பொருள் மேலாண்மை. பொருள் மேலாண்மை அப்படின்றது மூலப்பொருள் கொள்முதல், பாதுகாத்தல், விநியோகம், இருப்பளவு கட்டுப்பாடு ஆகிய பணிகள் எதன் அங்கமாகும் அப்படின்னிங்கன்னா பொருள் மேலாண்மையோடைய அங்கங்கள். ஓகேங்களா. ஒரு பொருளை வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து கிடைக்க போகுது, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி நம்ம விநியோகிக்கணும், எப்படி வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கொண்டது தான் பொருள் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்திக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் தடையின்றி விநியோகம் செய்யும் வகையில் இருப்பு வைத்து பாதுகாக்கப்படும் பணிக்கு என்ன பெயர் அப்படின்னா பண்டக பராமரிப்பு. உற்பத்திக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் தடையின்றி விநியோகம் செய்யும் வகையில் இருப்பு வைத்து பாதுகாக்கப்படும் பணிக்கு பண்டக பராமரிப்பு அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா. நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது, எந்த காலத்தில் அதிகமாக அது வந்து தேவைப்படுறோம் அதை வந்து அந்த காலத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் பண்டக பராமரிப்பு. உற்பத்தி நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களின் இருப்பு குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ இல்லாதவாறு கணக்கிட்டு கட்டுப்படுத்தும் பணியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இருப்பளவு கட்டுப்பாடு. ஓகேங்களா. உற்பத்தி நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களின் இருப்பு குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ இல்லாதவாறு கணக்கிட்டு கட்டுப்படுத்தும் பணியை தான் இருப்பளவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை அறை இருப்பு வைப்பு முறை எந்த வகையான கூட்டுறவு சங்கத்தில் கடைபிடிக்கப்படுகிறதுனா கூட்டுறவு பண்டகச்சாலைகள். ஓகேங்களா. இரட்டை அறை இருப்பு வைப்பு முறை, இந்த இருப்பு வைக்கிறது அது எல்லாமே பண்டகச்சாலைகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ கூட்டுறவு பண்டகச்சாலை அப்படின்றது தான் சரியான விடை. சரியான தரம், சரியான காலம், சரியான அளவு, சரியான விலை, சரியான முறை, சரியான இடம் ஆகியவை எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா இது ஃபுல்லாமே கொள்கைகள். ஓகேங்களா. கொள்முதல் கொள்கைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. கரெக்டான தரம் இருக்கணும், கரெக்டான காலத்தில் கிடைக்கணும், சரியான அளவு இருக்கணும், சரியான விலை, சரியான முறை, சரியான இடம், எல்லாத்தையுமே வந்து கொள்முதல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர்களுடன் ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலையில் கொள்முதல் செய்யும் முறைக்கு ஒப்பந்த கொள்முதல் அப்படின்னு பேர். ஓகேங்களா. உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர்களுடன் ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலையில் கொள்முதல் செய்யும் முறைக்கு ஒப்பந்த கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமரைசேஷன் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரே இடத்துல நம்ம எல்லா பொருளையும் ஒரே விலைக்கு வாங்குகிறோம்ல, அது எந்த எப்போனாலுமே அதே இடத்துல தான் வாங்குகிறோம் அப்படின்றப்ப அதை வந்து ஒப்பந்த கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு பொருள் மேலாண்மை பார்த்தோம். அடுத்து உற்பத்தி மேலாண்மை. உற்பத்தி மேலாண்மையில் கடந்த காலம் மற்றும் நிகழ்கால உற்பத்தியை கருத்தில் கொண்டு எதிர்கால உற்பத்திக்கு திட்டமிடுவதை எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. உற்பத்தி மேலாண்மையில் கடந்த கால மற்றும் நிகழ்கால உற்பத்தியை கருத்தில் கொண்டு எதிர்கால உற்பத்திக்கு திட்டமிடுவது எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா 3. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தயார் செய்யப்படும் பொருள், தேவைப்படும் மூலப்பொருள், உற்பத்தி செய்யும் அளவு, உற்பத்தி பொருள் பாதுகாப்பாக வைப்பது, எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும் என்பது உற்பத்தி திட்டம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பிளானிங் சொல்கிறாங்க. எப்படி வந்து அந்த பொருள் தயார் செய்யப்படும் பொருள் என்ன, அதுக்கு தேவைப்படும் மூலப்பொருள், அதை எப்படி உற்பத்தி செய்யணும், அதுக்கு எவ்வளோ அளவு தேவை, அதை எப்படி பாதுகாப்பாக வைக்கணும், இது எல்லாத்தையுமே கொண்டது தான் உற்பத்தி திட்டம். ஓகேங்களா. உற்பத்தி பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உற்பத்தி பிரிவில் கட்டுப்படுத்துதல் பணி என்பது தரம் மற்றும் தன்மை குறையாமல் இருக்க கட்டுப்படுத்துவதற்கு. உற்பத்தி துறையில் எதுக்கு கட்டுப்படுத்துதல் பணி இருக்குன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பொருளோட தரமும் தன்மையும் குறையாமல் இருக்கிறதுக்காக. பொருட்களின் உற்பத்தி விலை நியாயமானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டிய பணி எதனை சார்ந்ததுன்னா அதை தான் உற்பத்தி மேலாண்மைக்குரிய பணி. உற்பத்தி பண்ணுற பொருளோட விலை வந்து நியாயமானதாக இருக்கும்படி பார்க்கிறது தான் உற்பத்தி மேலாண்மையுடைய பணி. பொருட்களின் விற்பனை விலையை 6 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா W.J. ஸ்டாண்டன் அவர்கள். ஓகேங்களா. பொருட்களோட விலையை வந்து ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்கிறதுக்கு 6 அடிப்படை அம்சங்களை வந்து கொண்டு அதோட விலையை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னவர் வந்து W.J. ஸ்டாண்டன். ஓகேங்களா.
அடுத்து சந்தையிடல் மேலாண்மை. ஓகேங்களா, இப்போ வந்து உற்பத்தி மேலாண்மை, பொருள் மேலாண்மை 2 பார்த்துட்டோம். அடுத்து சந்தையிடல் மேலாண்மை. நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தேக்கமின்றி உடனுக்குடன் விற்பனை செய்ய வேண்டும் என்ற பணியை மேற்கொள்பவர் சந்தை மேலாளர். ஓகேங்களா, நம்ம உற்பத்தினா பண்ணிடலாம், அதை நம்ம கரெக்டாக அதை வந்து விற்பனை செய்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளுக்கு லாபம் வந்து கிடைக்கும். ஸோ இன்கம் கிடைக்கிறதுக்கு விற்பனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து அதை பணியை செய்கிறவர் யாருன்னா சந்தை மேலாளர். ஓகேங்களா, சந்தையிடல் மேலாண்மையில் 4PS என்பது எதனை குறிக்கிறதுனா சந்தையிடல் பணிகள். 4 வகையான பணிகள் இருக்குது, அதுதான் 4Psன்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தையிடல் மேலாண்மையில் 4PS என்பது எதனை குறிக்கிறதுனா சந்தையிடல் பணிகளை குறிக்கிறது. ஒரு நிறுவனத்தில் எந்தெந்த பொருட்கள் என்னென்ன விலையில் எந்தெந்த இடங்களுக்கு விநியோகம் செய்து யார் யாரால் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பது எதன் முக்கிய அம்சம்னா விற்பனையோட திட்டம். ஓகேங்களா, விற்பனை திட்டம், பிளானிங். இதுதான் ஒரு நிறுவனத்தில் எந்த பொருள் என்னென்ன விலையில் எந்த இடத்துல யாரால் விற்பனை செய்யப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம முன்னாடியே யோசிக்கிறது தான் விற்பனை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு பொருளை விற்பனை செய்த பின்பு அப்பொருளின் சில்லறை விற்பனை விலையை நிர்ணயம் செய்யும் உரிமையை பெற்றவர் மொத்த விற்பனையாளர். ஓகேங்களா, ஒரு பொருளை வந்து மொத்தமாக விற்கிறவர் தான் அந்த பொருளோடைய சில்லறை வியாபாரத்துக்குரிய விலையும் நிர்ணயம் செய்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த விற்பனையாளர் தான் அந்த உரிமையை வந்து பெற்றவர். ஓகேங்களா, ஆப்ஷன் இ மொத்த விற்பனையாளர். சந்தையிடல் மேலாளர் கிடையாது, விற்பனை முகவர் கிடையாது, விலை நிர்ணய பணியாளரும் கிடையாது. மொத்த விற்பனையாளர் தான் அந்த பொருளோட சில்லறை விலையை வந்து நிர்ணயம் செய்பவர். ஓகேங்களா, இப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 4th கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 4th யூனிட்டு. 3rd யூனிட்டில் வந்து என்னென்ன மேலாண்மை பார்த்தோன்னா சந்தையிடல் மேலாண்மை பார்த்தோம், உற்பத்தி மேலாண்மை, அப்புறம் பொருள் மேலாண்மைன்னு சொல்லி 3 வகை பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து 4th யூனிட் நிதி மேலாண்மை. இப்போ நிதி மேலாண்மை அப்படின்றது என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனித உடலின் இரத்தத்தை போன்று நிறுவனங்களில் மிக முக்கியமானது என்று கருதப்படுவது நிறுவனத்துடைய நிதி. கரெக்டா, மனித உடலில் வந்து ரத்தம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் வந்து ரொம்ப முக்கியமான அமைப்பு வந்து நிறுவனத்தோட நிதின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்தின் உள்வரும் மற்றும் வெளி செல்லும் நிதி குறித்த நடவடிக்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அதுதான் பொது மேலாண்மை பணியின் செயல்முறை பகுதி. ஓகேங்களா, நிதி பற்றி விசாரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம், நிதி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நிறுவனத்துக்கு. ஸோ அதை பற்றி அந்த வெளி செல்லும் நிதி உள்வரும் நிதி பற்றி நடவடிக்கைகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பொது மேலாண்மை பணியின் செயல்முறை பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்டிவான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி சார்ந்த கொள்கைகளையும் பொது மேலாண்மை கொள்கைகளையும் பயன்படுத்தி நிதி நடவடிக்கைகளை மேலாண்மை செய்பவர் யார் அப்படின்னா பணியாளர் மேலாளர். ஓகேங்களா, நிதி சார்ந்த கொள்கைகளையும் பொது மேலாண்மை கொள்கைகளையும் பயன்படுத்தி நிதி நடவடிக்கைகளை மேலாண்மை செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பணியாளர் மேலாளர். நிதி மேலாண்மையில் கணக்கியலை செய்தி சேகரித்த பணி எனவும் நிதி மேலாண்மையினை முடிவெடுத்தல் செயல்முறை எனவும் குறிப்பிடலாம். நிதி மேலாண்மையில் வந்து கணக்கியலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கணக்கியலை செய்தி சேகரித்த பணி அப்படின்னும் நிதி மேலாண்மையினை முடிவெடுத்தல் செயல்முறை அப்படின்னும் சொல்கிறாங்க. நிதி சார்ந்த திட்டமிடல், நிதி சார்ந்த நிறுவன அமைப்பை ஏற்படுத்துதல், நிதி சார்ந்த பணியாளரை நியமித்தல், நிதி சார்ந்த நடவடிக்கைகளை இயக்குதல், திட்டப்படி செயலை நடைபெற செய்து கட்டுப்படுத்துவது இவைகள் எதனை குறிப்பிடுகிறதுனா நிதி மேலாண்மையுடைய பணிகள். ஸோ இதெல்லாமே நிதி சம்மந்தமாக இருக்குது, இது கண்டிப்பாக நிதி மேலாண்மையுடைய பணிகளாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி நிதி மேலாண்மை பணிகள் தான் கரெக்டு. ஒரு நிறுவனத்திற்கு தேவைப்படும் மொத்த நிதியின் அளவு மற்றும் அதனை திரட்டுவதற்கு தேவையான நிதி மூலங்கள் என்பது நிதி திரட்டல் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு தேவைப்படுற நிதி வந்து ஒரு ஆள்கிட்ட இருக்காது. ஒன்று பார்ட்னர்ஷிப் மூலமாக வந்து பாதியாக போட்டு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அதுக்குரிய நிதி வந்து திரட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிதி திரட்டல் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நிதி மேலாண்மையின் பொது நோக்கங்கள் என்பவை லாபம் மற்றும் செல்வத்தை உச்சப்படுத்துதல். நிதி மேலாண்மையோடைய நோக்கம், ஒரு நிறுவனத்தில் நிதி மேலாண்மை ரொம்ப முக்கியம். அந்த நிதி மேலாண்மையோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த நிறுவனத்தோட லாபம் மற்றும் செல்வங்களை வந்து உச்சப்படுத்துறது தான் அந்த நிதி மேலாண்மையோட நோக்கம். ஓகேங்களா, ஒரு நிறுவனத்தின் பொருளாதார திறனையும் செயல்பாடுகளையும் அளவிடும் கருவியாக எது கருதப்படுகிறதுனா லாபம் அப்படின்றது. ஒரு நிறுவனத்தோடைய பொருளாதார திறன் செயல்பாடு அதோடைய அளவிடும் கருவியாக எது இருக்குன்னா அந்த நிறுவனத்துடைய லாபம் ப்ராஃபிட் தான் இது எல்லாத்தையுமே வந்து
இது எல்லாத்துக்குமே அளவிடும் கருவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதிக பங்கராதாயம், கடன் ஈந்தோருக்கு தொகை திருப்பி செலுத்துவது, பணியாளர்களுக்கு ஊதியம் மற்றும் சலுகைகள், நுகர்வோர்களுக்கு தரமான மற்றும் நியாயமான விலையில் பொருள், அதிக வேலைவாய்ப்பு, இவைகளை நிறைவேற்ற எது தேவைப்படுகிறது அப்படின்னா உச்ச லாபம், அதிகப்படியான லாபம் அப்படின்றத இது எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. ஓகேங்களா. ஆப்ஷன் இ உச்ச லாபம். நெக்ஸ்ட்டு, நிதி மேலாண்மையில் இடர்களை குறைத்தல், நிதிகளை திரட்டுதல், திரட்டிய நிதியை பயன்படுத்துவது, சிறந்த மூலதன கட்டமைப்பை உருவாக்குவது, பங்குதாரர்களின் ஆதாயத்தை மேம்படுத்துவது, விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சி, நிதி சார்ந்த பணிகளை ஒருங்கிணைத்தல் ஆகியவை எதனை குறிக்கிறது? இதெல்லாமே நிதி மேலாண்மையுடைய தனித்த நோக்கங்கள். நிதி மேலாண்மையோட அதாவது ஒரு பொதுவான நோக்கம் லாபம் மற்றும் செல்வத்தை உச்சப்படுத்துதல். இது இப்போ கொடுத்துருக்காங்கள்ல, இந்த நிதி இடர்களை குறைக்கிறது, நிதிகளை திரட்டுறது, இது எல்லாமே நிதி மேலாண்மையுடைய தனித்த நோக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ரொக்கம் கச்சா பொருளில் முதலீடு செய்து உற்பத்தி சாதனங்கள் மூலம் உற்பத்தி பொருளாக மாற்றப்பட்டு அவை விற்பனை செய்து மீண்டும் ரொக்கமாக மாற்றப்படுவதை சீரான நிதி ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பொருள் ஒரு உற்பத்தி பொருளாக மாறி அந்த உற்பத்தி பொருள் மீண்டும் நம்மளுக்கு ஒரு பணமாக மாறுது இல்லையா, அதை தான் சீரான நிதி ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவெடுத்தல் பணிகள், செயலாண்மை, மேலாண்மை பணிகள், வழக்கமான மற்றும் தொடர் பணிகள், ஆலோசனை பணிகள் ஆகியவை நிதி மேலாண்மையுடைய முக்கிய பணிகள். நிதி மேலாண்மையில் இந்த எல்லா பணிகளுமே இருக்கும். ஒரு முடிவெடுக்கிற பணி, மேலாண்மை பணி, வழக்கமான மற்றும் தொடர் பணி, ஆலோசனை பணிகள், இது எல்லாமே நிதி மேலாண்மையோட முக்கிய பணிகள். மேலாண்மையில் அதாவது M/S என்பது எதனை குறிக்கிறதுனா மேலாண்மையில் தகவல் முறையினை குறிக்கிறது. மேலாண்மையுடைய தகவல் முறையை குறிக்கிறது தான் M/S அப்படின்னு சொல்கிறாங்க. பல பிரிவுகளில் சமநிலையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கிடையே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதை நேர்கோட்டு தகவல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நிறைய பிரிவு இருக்கும் ஒரு நிறுவனங்களில். அதில் இருக்க எல்லா தொழிலாளர்களுமே தங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வது, கருத்து பரிமாற்றம் செய்வதை நேர்கோட்டு தகவல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி இது போதும். நம்ம மனிதவள மேலாண்மை, நிதி மேலாண்மை வரை பார்த்துருக்கோம். மனிதவள மேலாண்மை நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.